நான் சமீபத்தில் ஜப்பான் போயிட்டு வந்தேன் ஒரு 15 நாள் முன்னாடி. ஜப்பான் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜப்பான் பற்றின விஷயங்களை படித்து கொண்டே இருக்குது வழக்கம்னால, அப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி சீக்ரெட் ஆஃப் தி ப்ளூ ஜோன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பாருங்கள், எத்தனையோ படங்கள் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸில் நல்ல நல்ல டாக்குமெண்ட்ரி இருக்குது. சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன், சீக்ரெட் ஆஃப் ப்ளூ ஜோன்ங்கிறது டேவிட் ஃபிஷர்னு ஒருத்தர் அதை டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. 15-20 வருஷம், எவ்வளோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, 15-20 வருடங்கள் அலைந்து உலகத்தில் ஒரு சில இடங்கள்ல மட்டும் நல்ல வயோதிக மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று அவர் அதை எழுதுறார். அதுல முதல் டாக்குமெண்ட்ரி ஒக்கினோவா அப்படின்னு ஒரு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு. நான் அதை பார்க்கறதுக்காக தான் அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்தேன். அந்த ஒக்கினோவா தீவு தென் பசிபிக் கடல்ல ஜப்பான் ஒரு நீண்டமான தீவு கூட்டம். அந்த தீவு கூட்டத்தில் கீழே இருக்கு, ரொம்ப தூரம், டோக்கியோல இருந்து 4 மணி நேரம் விமானம் பயணம் பண்ணாதான் அதை ஒக்கினோவாவுக்கு போக முடியும் இடம். அந்த இடம் ஏன் சிறப்பு அப்படின்னா, அங்க சராசரி வயது என்ன தெரியுமா? செங்கல்பட்டுடைய சராசரி வயதுன்னு கேட்டால் எவ்வளோ இருக்கும்? 70 வயசு இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாடுடைய சராசரி வயது 67லேருந்து 70க்குள்ள. ஆனால் ஒக்கினோவாவுடைய சராசரி ஆயுட்காலம் 103 நண்பர்களே, 103 வயசு. அவன் அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது அந்த ஊரினுடைய கல்லறையை காட்டுகிறான். எல்லாரும் 115 வயசு, 118 வயசு, 116 வயசுல இறந்து போயிருக்காங்க. ஏன்னா அங்கே போட்டிருப்பாங்க இல்லையா, பிறந்த நாள் இறந்த நாள் போட்டு 116 வயசுன்னு போட்டிருக்கான். அந்த அம்மா 103 வயசுல ஒரு அம்மாட்ட பேட்டி கேட்கறான், நீங்க எப்படி இந்த வயசுல ஆரோக்கியமாக இருப்பீங்க? இதுதான் நமக்கான செய்தி. அந்த அம்மாட்ட கேட்கறாங்க, 103 வயசுல நீங்க எப்படி ஆரோக்கியமா இருக்கீங்க? அந்த அம்மா சொல்லுது, முதல்ல சொன்ன வார்த்தை, நான் என்னுடைய உணவு 3/4 உணவு தான் நான் எடுப்பேன். ஒரு நாளைக்கு என்னுடைய தேவைக்கு நான் 3/4 வேளையை 80% தான் எடுப்பேன். இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்னுடைய சாப்பாட்டில் கரு நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு, பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ என்னுடைய உணவுங்கிறாங்க. சக்கரவள்ளி கிழங்கு தெரியும், கொஞ்சம் இளஞ்சிவப்பா ரோஸா இருக்கிறது நம்ம ஊர்ல நிறைய கிடைக்குது. அந்த ஊர்ல கருநீல நிறத்தில் உள்ள சக்கரவள்ளி கிழங்கு. நான் உடனடியாக இந்தியாவில் உடனே அதை பார்த்து முடிச்சோடனே இங்கே இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் டியூபர் கிராப்ஸ் ரிசர்ச் சென்டர்னு திருவனந்தபுரத்தில் இருக்கு, கிழங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க. அவங்கள்ட்ட இதை பற்றின விவரம் இருக்கும் அப்படின்னு அங்கே ஒரு நண்பரை பிடிச்சி, அது ஏன் கருநீல கிழங்குல என்னப்பா இருக்கு அப்படின்னா அவன் சொல்றான், அது இங்கேயும் பயங்கர ஆராய்ச்சியில் நடக்குது, அது ஒக்கினோவா ஸ்வீட் பொட்டேட்டோ தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆமானோடனே அவர் சொல்றாரு, அந்த கருநீலம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அந்த ஆந்தோசைனின் நிறைய இருக்கும் சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டே இருக்கிய கருப்பு கவுனி, அந்த கருப்பு கவுனியில் அரிசியில் இருக்கிற அதே விஷயம்தான் அந்த ஒக்கினோவா சக்கரவள்ளி கிழங்குலையும் இருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ஒக்கினோவால இல்லை, ஆனால் நம்ம ஊரில் கருப்பு கவுனியை எடுத்துக்கொண்டு இருக்கோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் கொஞ்சம் வலிப்பா இருந்தது. சரி, இங்கே எல்லா இடத்துலையும் பயிராக்குறாங்களா, இங்கே எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம், அதில் சிப்ஸ் போட போறாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம ஆளுகளோட பெரிய சிக்கலே இதுதான். சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தின்னா அது நல்லதா இருக்கும், அதில் போய் சிப்ஸ் போட்டா நம்ம ஆள் எதை எடுத்தாலும் ஒன்று சிப்ஸ் போட்டுருவான், இல்லைன்னா பஜ்ஜி போட்டுருவான். டக்குன்னு வெட்டி கடாமாவில் முக்கிய எண்ணெயில் பொரிச்சு போட்டு, சார் இந்த பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்கள் சிப்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் டிரான்ஸ்ஃபேட் சேர்ந்துடும். எண்ணெயில் பொரிச்சாச்சுன்னா அதில் ஹைட்ரோஜனேட்டட் ஆயில் உள்ளே போச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபேட் குப்பை உணவாக மாறிடும். அது நீங்கள் நல்ல ஒரு கிழங்க இப்படி ஒரு சீரழிக்கிற மாதிரி செய்து பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அந்த கருநீல நிறம் உள்ள, அது நவாப்பழத்தில் இருக்கு. நம்ம ஊரில் நம்ம மறந்து போன பழங்களில் ஒன்று அந்த கருநீல நவ்வா. அந்த நம்ம ஊரே நம்ம நாட்டுக்கே இன்னொரு பேர் என்ன, ஜாமுன் லேண்ட். பாரத தேசத்துக்கு இன்னொரு பேர் ஜாமுன் லேண்ட். ஏன்னா இந்த ஊர்ல அவ்வளவு நாவல் மரம் நின்றுச்சு, அவ்வளவு நாவல் இருந்தது. கபிலர் பாடிய பாடல்ல, பாரியை வைத்து பாடிய பாடல்கள்ல ஒரு பாடல்ல அவர் சொல்லுவார், எத்தனை வகை நாவல் இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த நாவலை இப்படி சாப்பிடணும், அந்த நாவலை இப்படி சாப்பிடணும், இது நரி நாவல், இது வெண்ணாவல் அப்படின்னு ஒரு நாவலை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அவ்வளவு நாவல் நம்ம ஊர்ல இருந்திருக்கு. ஆனால் அதை மறந்துட்டோம். அந்த நாவல் பழத்தில் மேலே இருக்கிற அந்த தொலி, அதை சாப்பிட்டு முடிச்சோடனே நாக்கில் கருநீல நிறமாக மாறுமே. சின்ன பிள்ளையில 5 ரூபா 50 காசு 25 காசுக்கு கூறு போட்டிருப்பான். ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும்போது அதை டவுசர் பாக்கெட்டில் போட்டுட்டு போகும்போது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனால் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. நான் கண்டிட்டு அது ஏன் கருநீலமாக இருக்கு, நவாப்பழம் வாங்கிட்டியா அப்படின்னு அவங்க
கேட்கக்கூடிய அளவு. அந்த காலம் ஓடி போச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நாவல்னா என்னன்னே தெரியல. கடையில் வரக்கூடிய நாவலுமே ஹைபிரிடைஸ்டு ஜாமுன் தான். இங்கே விற்பனை செய்யக்கூடியதில் சத்து மேலே நிறைய இருக்கும், கொட்டை சின்னதாக இருக்கும். நாவல் பழத்தில் அந்த தொலியை ஒட்டி மிக மென்மையாக மட்டும்தான் அந்த பழம் இருக்கும். பெருசாக துவர்ப்புத்தன்மை உள்ள விதை தான் இருக்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயத்தை அளந்துட்டோம். அந்த ஒக்கினோவால அந்த கருநீல நிறமுள்ள சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றாங்க. அப்புறம் அந்த கடல்ல இருக்கக்கூடிய பழம் பாசி சாப்பிட்றாங்க. அங்க விளையிற பழம்பாசி எடுக்கிறாங்க. அந்த கடல்ல நீந்துடைய சால்மன் ஃபிஷ் எடுத்துக்கொள்றாங்க, அங்கிருந்து எடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் சொல்லிட்டு கடைசி அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஓகே, இதோட சேர்ந்து இக்கிகாய் வாழ்க்கை முறை நான் வாழ்றேன். இந்த இக்கிகாய்னா என்னன்னு இங்க போய் பாருங்க, புத்தகங்கள் இருக்கு. இக்கிகாயை தமிழாக்கம் செய்த புத்தகங்கள் இருக்கிறது. இக்கிகாய்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்க்குரிய ஜப்பானிய வாழ்வியல் முறை. அதை பற்றிய புத்தகங்கள் இருக்குது. கடைசியா அவங்க சொன்னது என்னன்னா, குறைந்தது ஒரு நாளைக்கு 30-40 நிமிடமாவது விவசாயம் செய்யுங்கள் என்னதான் அந்த அம்மா சொன்னதனுடைய கடைசி வார்த்தை. எனக்கான புரோக்கோலிய, எனக்கான கீரையை நானே பயிரிட்டு நானே அறுவடை செய்து வரேன்னு சொன்ன வயசு எவ்வளவு? 103. ஸோ இப்படியான ஒரு வாழ்வியல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கும் ஜப்பான்ல அங்கே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் நம்ம விலகி போய் கொண்டே இருக்கிறோம். ஜப்பானில் போயிருந்தப்ப ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டப்ப மனம் அப்படியே அவ்வளோ ஏன்டா எப்பவும் சொல்லுவாங்க, வாழ்ந்தா ஜப்பான்கார மாதிரி இருக்கணும்டா, நான்லாம் ஜப்பானில் இருக்க வேண்டாம்னு வேடிக்கையாக சொல்லிப்பாங்க. ஜப்பானில் நான் பார்த்ததில் இதுவரை கேள்விப்படாத ஒரு விஷயம் அங்கே பார்த்து வியந்தது என்ன தெரியுமா? 1965க்கு அப்புறம் அங்கே ஜாதி கிடையாது நண்பர்களே. ஜாதியே இல்லை. எங்கேயாவது ஜப்பானில் ஒருத்தரும் கூட ஜாதி கிடையாது. அந்த நாடு வளர்ந்ததற்கு மிக அடிப்படையான காரணம், எவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் இருந்தாங்க அவங்க. 45 ஆகஸ்ட் 4ஆம் தேதி செதஞ்சிட்டாங்க இல்லையா? 1,80,000 பேரை ஒரு அமெரிக்கா குண்டை போட்டு 15 நிமிஷத்துல கொண்டான. ஆனா அதுக்கப்புறம் மீண்டும் இவ்வளவு தூரம் எழுந்ததுக்கு ஒரு அடிப்படை காரணம், அவர்களிடம் ஜாதி கிடையாது. 89% பௌத்த மதம். ஆனா அந்த பௌத்த மதம் கோயிலோடு அவனோட வீட்டு அறையில ஏதாவது பௌத்தர் சிலை இருந்ததுன்னா அதோடு முடிந்தது. வெளி இடத்தில் ஒரு இடத்தில் மதம் பற்றிய பேச்சு கிடையாது. யாரும் மதத்தை பற்றி பேசுறது இல்லை. ஒரு ஜாதி இல்லை, மதம் இல்லை. எல்லாத்தையும் விட 100% காதல் திருமணங்கள் நண்பர்களே, 100%. எங்கேயும் போய் நான் இந்த இது எனக்கு ஒரு பொண்ணு பாரு, எனக்கு மாப்பிள்ளை பாரு, எதுவும் கிடையாது. ஜப்பான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது இதுவும் ஒரு காரணம். தேனீக்கள் மாதிரி வேலை செய்யறாங்க. தேனீக்கள் மாதிரி அவன் பேசிக்கிறதே, நம்மால் பேசுகிறது எப்படி பேசுறாங்க தெரியுமா? சார் நீங்க 8:03க்கு நீங்க வாரீங்க, நான் 8:11க்கு அங்க இருப்பேன், 9:06க்கு அங்க போறோம், 12:03 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். நிமிடங்களில் பேசுகிறார்கள். இது சாதாரண பேச்சு. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்னுடைய ஆசிரியர் ஒரு தடவை என் செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு சொன்னார். எப்படா வருவேன் அப்படின்னு கேட்டார். நான் ஒரு 9:30 to 10க்குள்ள வந்துடுவேன். 9:30 10 முதல் கேள்வி அவர் என்கிட்ட கேட்ட மறக்கவே மாட்டேன். தஞ்சாவூர்ல அந்த கேட்ட கேள்வி, 9:30 10க்கு வந்துடுறேன் சார் அப்படின்னா. 9:30 வேற 10 வேற, 9:30 10. அதை நான் கண்ணால் பார்த்தேன். எல்லாரும் அந்த நிமிடங்கள்ல பேசுறாங்க. ரயில் எல்லாம் நிமிடங்களில் கிளம்புகிறது. அந்த நிமிடம்னா அந்த நிமிடம். அப்படியே டோக்கியோல இருந்து ஹிரோஷிமாவுக்கு போற 1140 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் அந்த புல்லட் ரயில் கொண்டு போய் விடுகிறது. ரயில் அப்படியே பதறி போய் கரெக்டா ஏறி, கரெக்டா பார்த்து கோச்சை பார்த்து கரெக்டா இடத்த பார்த்து ஏறணுமே பதறி ஓடி போய் ஏறுறேன். ஏறி உட்கார்ந்த உடனே பக்கத்துல இருந்து போனை எடுத்து நான் கரெக்டா வண்டியில ஏறிட்டேன் அப்படின்னு நண்பருக்கு பதில் அனுப்பணும்னு எடுக்கிறேன். என் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்றாரு, சார் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. ரயில்ல அத்தனை பேரும் செல்போன்ல மெசேஜ் போட்டுக்கலாம், நீ பார்த்து கொள்ளலாம், உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க கூடாது. செல்போன் கண்டுபிடித்த நாட்டில் எவனும் செல்போனை அவ்வளவு தூரம் யூஸ் பண்றது இல்ல. செல்போனை வாங்கி நம்ம இங்க இருந்து செங்கல்பட்டுல இருந்து சென்னை போறதுக்குள்ள, என்ன நீ 4C போட்டியா, நீ வந்துட்டியா, அங்க அடிக்கிறியா இங்க அடிக்கிறியா, கொஞ்சம் 1 மணி நேரம் கூட போனா அவன் சரித்திரமே நமக்கு தெரிஞ்சிடும். பக்கத்துல போன்ல பேசிக்கொண்டே வரான். அவ்வளவு மௌனமாக பயணிக்கிறார்கள். நண்பர்களே, சில விஷயங்களை மற்ற நாடுகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். நான் திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பது, தயவு செய்து வெளியேறணும் சோறு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க.
சார் எங்கள் வீட்டில் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், அப்போ அதை கொண்டு போய் தலையில் வச்சுக்கோயேன். மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது, மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது, தலையில் வைக்கிறதுக்கு வச்சுக்கணும். அதுக்கு இட்லி வெள்ளையாக இருக்கணும். இட்லியோ சோறோ அது சாம்பல் நிறத்தில் இருக்கட்டும், சிகப்பு நிறத்தில் இருக்கட்டும், கருப்பு நிறத்தில் இருக்கட்டும், பழுப்பு நிறத்தில் இருக்கட்டும், அப்படி சாம்பலாக பழுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சோறுலையும் கார்போஹைட்ரேட்டை தாண்டி சில விஷயங்கள் இருக்கும். ஒரு கருமை நிறத்தில் ஏன் கருப்பு கவுனி அரிசி வேணும், கருப்பு கவுனி அரிசின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், அந்த ஆந்தோசைனின்கிற சத்து நம் உடல்ல புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக அது ஒரு உதவி செய்கிறது. ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் கூறுகள் இருந்தால் அந்த செல் அழியும். அப்படி செல்களுக்கு இடையில ஆக்சிஜன் கூறுகள் வராமல் அவற்றை வெளியேற்றக்கூடிய தன்மை அந்த ஆந்தோசைனின் தான் உண்டு. அதுதான் கருப்பு கவுனி அரிசியினுடைய ஆகச்சிறப்பான குணம். அது அங்க இருக்கு. நல்ல மாப்பிள்ளை சம்பால் அந்த சிகப்பு நிறம், அதுல லைகோபின் இருக்கு. அந்த லைகோபின் இருக்குது, அதுவும் அதே மாதிரி அந்த செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றது அதனாலதான். ஃப்ரூட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றோம் இல்லையா, கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் எல்லாம், அதே மாதிரி கிரீன் டீ இதெல்லாம் நமக்கு நல்லது செய்யறதுன்னு எதுக்கு சொல்றோம்னா அந்த நிறம். அந்த நிறம் இயல்பாக எந்தெந்த பொருள்கள் இருக்கோ அதை உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே. வள்ளுவன் சொன்ன மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்கிற வரிக்கு அவர் சொன்ன விஷயம் சித்த மருத்துவத்தின் அடிப்படை, அது தமிழ் மருத்துவத்தின் அடிப்படை. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர். நூலோர் என்கிறது அறிவார்ந்த சமூகம், அறிவன் சமூகம் அல்லது ஒரு மருத்துவ சமூகம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நூலோர் சொன்ன வழி முதலாய மூன்று. வழினா வழி அழல் ஐயம். வழினா இன்னைக்கு ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய வாதம் பித்தம் கபம் என்று அவர்கள் சொல்வார்கள். சித்த மருத்துவம் வழி அழல் ஐயம். அந்த வழி அழல், வழினா வாயு, அழல் என்றால் சூடு, கபம், ஐயம் தான் உடல்ல இருக்கக்கூடிய கபம். இந்த மூன்றும் கூடினாலும் குறைந்தாலும் நோய். அதுதான் திருவள்ளுவர் சொன்ன மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய மூன்று. நம் உடம்புல அந்த வழி அழல் ஐயம் ரொம்ப கூடவும் கூடாது குறையவும் கூடாது. அப்படி பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு ஒட்டுமொத்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவத்தினுடைய ஆக சுருக்கமான விஷயத்தை வள்ளுவாசான் அவ்வளவு தெளிவாக, இதை விட ஒரு துறையை விளக்க முடியாது. ஒரு நவீன மருத்துவத்தை இப்படி 2 வரியில விளக்கிட முடியுமா? ஆனால் ஒரு சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை ஒரு விஷயத்தை அவ்வளவு சிறப்பா, கூடவும் விட்டுறாத குறையும் விட்டுறாத, இயல்பா வச்சுக்கோ. வழியை இயல்பாக வச்சுக்கோ, அழலை இயல்பாக வச்சுக்கோ, ஐயத்தை இயல்பாக வச்சுக்கோ. இந்த மூணையும் இயல்பாக வைத்துக் கொள்வதற்கு மிக அடிப்படை உன்னுடைய உணவு. இந்த வழி அழல் ஐயம் மூன்று எது உண்டாக்குது? நம்முடைய உணவு தான். இந்த மூணையும் சீரா வைத்துக் கொள்வது நம்முடைய 6 சுவைகள். இந்த 6 சுவையும் சரியா இருந்தா மட்டும்தான் இந்த வழி அழல்கிறது கூடவோ குறையவோ இல்லாம போயிடும். இப்ப நாங்க ஒரு நோயரை பார்க்கிறோம். சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமா நாங்க பார்க்கிறது நாடி. எப்படி நவீன மருத்துவத்தில் வந்த உடனே அவங்கள்ட்ட முதல்ல கேள்வி கேட்டு, முதல்ல அவர்களை பேச விட்டு, அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெத் வச்சு ஆஸ்கல்டேட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு இதாக பால்பேஷன் தட்டி பார்க்கறது, தடவி பார்ப்பது, அழுத்தி பார்ப்பது, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு சோதனைகள் செய்கிற மாதிரி சித்த மருத்துவத்தில் ஒரு அடிப்படை இருக்கு. 8 வகை தேர்வுகள் இருக்கிறது. நாடி, ஸ்பரிசம், நா, நிறம், மொழி, வெளி, மலம், மூத்திரம். 8 வகை தேர்வுகள் சொல்லுவோம். நாடி, ஸ்பரிசம், நா, நிறம், மொழி, வெளி, மலம், மூத்திரம். இந்த 8ஐயும் பார்த்து தான் நாங்கள் நோயை கணிப்போம். அதில் முக்கியமானது நாடி. அந்த நாடியில் பார்த்த உடனே மனசில் என்ன பார்ப்போம்? இன்னைக்கு அதனுடைய பல நுட்பங்களை நாங்கள் இழந்துட்டோம். எங்களால் நாடியை வைத்து பார்த்து எல்லா நோய்களையும் கண்டறிய முடியாது. நாடி ஒரு சில அனுமானங்களை, சித்த மருத்துவ அடிப்படை அனுமானங்களை எங்களுக்கு கொடுக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்கிறது பித்தம் தான். பித்தம் கூட்டியிருக்கா குறைஞ்சிருக்கா? பித்தம் அடங்கி போயில் பேசாதே போய்விடு எப்படிமா? பித்தம் அடங்கி போயில் பேசாதே போய்விடுனா ஒரு நோய் தீவிரமடைந்து மிக தீவிரமான சூழல்ல நாடியை பார்க்கும்போது பித்தம் தெரியல, பித்தம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த நோய் தீவிர நிலையில் இருக்கிறது. உடனடியான அவசர சிகிச்சை அவருக்கு அவசியம்ங்கிறத பித்த நாடியில் சொல்லுவோம். நாங்கள் இன்றைக்கு தீவிர நோயாளிகள் பார்க்கும்போது, இல்லை நோயினுடைய உச்சத்தில் இருக்கும்போது பார்க்கக்கூடிய முதல் விஷயம் பித்தம் சரியா இருக்கா, கையில் பித்த நாடி கரெக்டா இருக்கா. அது குறைந்து இருக்கிறது என்றால் அவருக்கான தீவிர சிகிச்சை மிக அவசியம் என்பதுதான்
முதல் விஷயம். அந்த மாதிரி குறையவும் கூடாது, கூடவும் இருக்காது. பித்தம் மிகுந்து இருக்கு, தலைதறிக்க அடிக்குது பித்தனாடி அப்படின்னா அவன் உள்ளத்திலும் பிரச்சனை இருக்கு, அவனுடைய சீரணத்திலும் பிரச்சனை இருக்கு, அவனுடைய உடல் நொதிகளிலும் அவனுக்கு சுரக்கக்கூடிய உணவை சுரக்கக்கூடிய உணவை சரியாக சீரடிப்பதற்காக இரைப்பையிலிருந்தும் ஈரலில் இருந்தும் கணையத்தில் இருந்தும் சுரக்கக்கூடிய நொதிகளிலும் பிரச்சனை இருக்கு. அவனுடைய உள்ளம் சரியாக இல்லை என்பதை கூட அந்த பித்தம் உயர்ந்து இருந்தால் நாங்கள் பார்த்தவுடன் சரி, அப்ப அவருக்கு பித்தம் கூடி இருக்கிறது. இது ஒரு முதல் நிலை அனுமானத்திற்கு, ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த முதல் நிலை அனுமானத்திற்கு நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தடுத்து நவீன அறிவியல் ஆய்வுகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டாலும் இந்த நாடி கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பது அன்றைக்கு வள்ளுவர் காலத்தின் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம். அந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும். மிகப்பெரிய அளவில் நம்ம உணவுல இந்த சீரற்ற நிலையில் நாம் இருக்கிறதனுடைய விளைவு தான் இது. நாடி கூடுறதுக்கும் குறைகிறதுக்கும், உடலில் இயல்பாக இருக்க வேண்டிய வலி கூடுதல் குறைதல், கபம் கூடுதல் குறைதல் எல்லாம் ஏற்படுவதற்கு மிக மிக அடிப்படையான காரணம் நம் உணவு. நண்பர்களே, நம்முடைய உணவில் சில கட்டுப்பாடுகளை விதித்தான் ஆர வேண்டும். நம்முடைய என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் நமக்குள்ள இருக்கணும், எப்படி நம் சுவைகளை வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடை வரலான்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் இனிப்பு. இனிப்பு மெல்ல மெல்ல நம்மை கொல்லும் அரக்கனாகி கொண்டிருக்கிறது நண்பர்களே. இனிப்பு இனிப்பை நம்ம விளம்பரம் போடுறான், இனிப்பெடு கொண்டாடு. உண்மையிலே இனிப்பெடு திண்டாடுன்னு போடணும், ஸ்வீட் எடு கொண்டாடு. காலகாலமாக இனிப்பு ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாகத்தான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த இனிப்பு இப்ப இருக்கக்கூடிய ஒரு மில்க் சாக்லேட் கிடையாது. அன்னைக்கு நம்ம இனிப்பை கொண்டாடிய போது சாப்பிட்ட இனிப்பு வேறு, இன்றைக்கு கொண்டாட சொல்லி நம் வணிகம் நம் முன்னாடி நிறுத்தக்கூடிய இனிப்பு வேறு. நமக்கு இனிப்பு வேணும், குழந்தைகளுக்கு இனிப்பு வேணும். ஆனால் அந்த இனிப்பு இயற்கையில் கிடைக்கக்கூடிய இனிப்பா இருக்கணும். இனிப்பு சுவையுள்ள பழங்கள் நமக்கான தினசரி உணவுல இருக்கணும். தினம் இனிப்பு சுவையுள்ள பழங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு. இனிப்பு எங்கெல்லாம் நமக்கு ஒரு கிரேவிங் இருக்கோ, ஸ்வீட் கிரேவிங் இருக்கோ, அப்போ ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுவோம், ஒரு ஆப்பிள் சாப்பிடுவோம். சர்க்கரை வியாதி இல்லையா, தினம் வாழைப்பழம் சாப்பிடுவோம். அதுல ஒவ்வொன்றையும் இனிப்பை தாண்டி பல கனிமங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, நான் முதல்ல சொன்னேன், ஒரு பெண் குழந்தை இப்படி ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு, ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு, தேவையில்லாம ரொம்ப கோபம் வருது, ஒரு பல நேரங்களில் பரபரப்பா இருக்கிறோம், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் டென்ஷன் சொல்லக்கூடிய மாதவிடாய்க்கு முன்னாடி ஒரு எரிச்சல் உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டே விஷயம் தான், மாதுளம்பழம் வாழைப்பழம். மாதுளை மனதில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்களை கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்ப தினம் மாதுளம்பழம் சாறு எடுத்துக்கொள்ளலாமே, தினம் கொஞ்சம் மாதுளம்பழம் உதிர்த்து தினம் நம் உணவில் எடுத்துக்கொள்ளலாமே. அதற்கு இணையாக மகிழ்ச்சியை தரக்கூடிய இன்னொரு பழம் வாழைப்பழம். இப்போ மாதுளையும் வாழையும் தினசரி இருக்கட்டும். சர்க்கரை வியாதிக்காரங்க வாழை வேண்டாம், வாழைப்பழம் வேண்டாம். மற்ற நம்ம வீட்டு குழந்தைகளாக இருந்தால் வாழைப்பழம் மிக மிக அவசியம். நம்ம ஊரில் பல பேர் வாழைப்பழம் சாப்பிட்றதே மறந்துட்டாங்க. நான் பல நாட்களில் எனக்கு இடையிலெல்லாம் நான் என்னுடைய முகநூலெல்லாம் எழுதுறேன், ஓடி போய் ரயிலில் ஏறுவோம். ஏன்னா பல நேரம் ரயிலே தான் எங்கள் வாழ்க்கை இருக்கும். ரயிலில் போனால் சாப்பிடாம போனால் ரயிலடி முழுக்க ஒரு ரயில் வாழைப்பழம்னே ஒன்று இருக்கும், மோரிஸ் வாழை மாதிரி. கேவெண்டிஷ் பனானா, அது நாட்டு வாழை இல்லை, அது ஒரு ஹைபிரிட் வாழை, கேவெண்டிஷ் பனானா. இப்போ எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனில் வாழைப்பழம் இருக்கா? சென்ட்ரல் ஸ்டேஷனில், எக்மோர் ஸ்டேஷனில் வாழைப்பழம் பழுக்காமல் போயிடுச்சா, காணாமல் போயிடுச்சா? பல நேரத்தில் நான் வேதனையோடு கேட்டிருக்கேன், ஏன் வாழைப்பழத்தை வைக்க மாட்டேங்கிறீங்க? கேட்டால் என்ன சொல்கிறான்னா, 5 ரூபா பாக்கெட் விற்க மாட்டேங்குது, 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் விற்க மாட்டேங்குது, அதனால வாழைப்பழத்தை ரயில்வே ஸ்டேஷனில் வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் கூட வேடிக்கையாக எழுதினேன், ஒருவேளை வாழைப்பழத்தை சாப்பிட்டு தண்டவாளத்தில் போட்டால் வந்தே மாதம் வலிக்கிறோம்னு நினச்சிங்களா, அதுக்காக வாங்காம வச்சிருக்கீங்களா எல்லாம் எழுதணும். அவங்க வணிகம் வாழைப்பழத்தை நம்மிடமிருந்து விலக்குகிறது நண்பர்களே. ஆனால் வாழைப்பழத்தில் அவ்வளவு சுவை இருக்கிறது. சுவை மட்டும் இல்ல, அதில் இருக்கக்கூடிய கனிமங்கள், செலினியம், அந்த சத்து வாழைப்பழத்தில் இருக்கு, பொட்டாசியம் அந்த சத்து வாழைப்பழத்தில் இருக்கு. குழந்தைகள் உடல் எடை கூடணும், மெலிந்து இருக்கிறான், தினம் ஒரு செவ்வாழை சாப்பிடலாம். இது மாதிரி நின்று கொண்டே வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள்,
காவலர்கள் நின்று கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. குதிகாலில் ஒரு வலி வரும், கால்கேனியஸ் பர் அப்படிம்பாங்க, பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அப்படின்னு மருத்துவம் சொல்லுவாங்க. அந்த குதிகாலினுடைய வலியை போகிறது செவ்வாழை பயன்படும். செவ்வாழையில் செய்யக்கூடிய லேகியத்தை தான் நாங்கள் குதிகால் வாதத்துக்கு மருந்தாக கொடுப்போம். இந்த பச்சை மோரிஸ் வாழைப்பழம்னு மதுரை திருச்சியில் கிடைக்கும். குழந்தைகளுக்கு வரக்கூடிய சூடு, உடல் சூடு, வாயிலெல்லாம் புண்ணா வருதுன்னா மோரிஸ் வாழையை கொடுக்க சொல்லுவாங்க. பச்சை குழந்தைக்கு வீனிங் பீரியட், தாய்ப்பால் முடிஞ்சு அதுக்கப்புறம் திட உணவை பழக்க ஆரம்பிக்கும் முதல்ல கொடுக்கறதுக்கு மட்டின்னு ஒரு பழம் உண்டு நாகர்கோயில் சைடில், சின்னதா ஒரு விரல் அளவுக்கு தான் இருக்கும், மட்டி பழம். களக்காடு, பனகுடி, நம்ம இன்னைக்கு படம் பார்த்தோமே வாழை, திருநெல்வேலி பகுதியிலெல்லாம் விளையக்கூடிய ஒரு பழம் நல்ல நாட்டு வாழை, முந்தன் வாழைன்னு சொல்லுவாங்க. அந்த வாழைப்பழத்தை தொலியை உரிச்சோன்னா தொலி உறிஞ்சிருச்சான்னு தெரியாது, அவ்வளவு நார் இருக்கும். அந்த பழம் முழுக்க நார் ஒட்டி இருக்கும். அந்த நாரோடு இருக்கக்கூடிய வாழைப்பழம் மூல நோய்க்கு அவ்வளவு நல்லது, மலச்சிக்கலுக்கு அவ்வளவு நல்லது. எங்கேயாவது ஆப்பிள் பழத்தில் வாஷிங்டன் ஆப்பிளுக்கு மூல நோய் போகும், அமெரிக்கன் ஆப்பிளுக்கு தலைமுடி வளரணும் ஐயா படிச்சிருக்கோமா? ஆனால் நம்ம ஊர்களுடைய வாழைப்பழம், ஒவ்வொரு ஊரில் வரக்கூடிய வாழைப்பழத்துக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு நண்பர்களே. அப்புறம் ஏன் நம்ம மறக்கணும்? பல பேர் வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கான பத்தி ஸ்டாண்டாக தான் வச்சிருக்கான், பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம். உண்மையில் வாழை அவ்வளவு நல்லது. ஸோ இனிப்பு வேணும்னா மாதுளையோ ஐயாவோ இந்த மாதிரி வாழைப்பழமோ எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் சொல்றாங்க, சார் சார் நான் ஒன்லி நாட்டு சக்கரை மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன், அதுவும் அளவாக தான் எடுக்கணும். கரும்பு வெல்லம், அது கரும்பு வெல்லத்தில் ஹைட்ரேஸ் சேர்க்காம, மண்டை வெல்லம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெளுத்து போயிருக்கு இல்லையா, உண்மையான நாட்டு வெல்லம் நல்ல காஃபி கலரில், காபி தூள் கலரில் இருக்கும். அந்த காபி தூள் கலரில் நாட்டு வெல்லம் கிடைக்கலன்னா அதில் ஹைட்ரேஸ் சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஹைட்ரேஸ் சேர்த்த நாட்டு வெல்லம் நமக்கு வேண்டாம். ஒரிஜினலாக அந்த ஹைட்ரேட் சேர்க்காத நாட்டு வெல்லம் குறைவாக பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை வியாதி இல்லாதவங்க, சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா எந்த விதமான இனிப்பு வெல்லமும் வேண்டாம், கருப்பட்டியும் வேண்டாம், தேனும் வேண்டாம். ஏனென்றால் பார்த்து பார்த்து பயமாக இருக்குது. இன்னைக்கு இப்போ வண்டியில் கொண்டு இருக்க 7:30 மணிக்கு ஒருத்தர் ரிப்போர்ட்டை எப்படியாவது பார்த்து சொல்லுங்க. பார்த்தா என்னன்னு பார்த்தா HbA1c 10.5 இருக்கு. சார் கூப்பிட்டு உடனே ஃபோன் அடிக்கிறேன், என்ன சார் இப்படி வச்சுருக்கீங்க, 10.5 வச்சுருக்கீங்கண்ணே. சார் அது கொஞ்சம் லாஸ்ட் 1 வீக்காக ஒரே மேரேஜ். லாஸ்ட் 1 வீக்லாம் அது மாறாது, சும்மா கதை விடாதீங்கன்ட்ட. கடந்த 3 மாதத்தில் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, அது கொஞ்ச நாள் நான் கஷாயம் எடுக்கலை, கொஞ்ச நாள் நடக்க முடியல, அப்புறம் நடுவில் அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படி யாராவது நம்ம HbA1c 6.5 இருக்கணும், நல்ல சர்க்கரை இருக்குது, வயது இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 7க்குள்ளேயாவது வைத்துக் கொள்ளணும். அவரை தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு, மருத்துவரையே ஏமாற்றி கொண்டு, ஐ ஆம் குட், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ நல்லா தானே இருக்கேன், 20 வருஷத்துக்கு ஒன்றும் செய்யாது. சர்க்கரை வியாதி ஃபர்ஸ்ட் டிகேட்லேயோ செகண்ட் டிகேட்லேயோ பெருசாக ஒன்றுமே செய்யாது. ஆனால் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய ஆயுட்காலத்தில் தேர்ட் டிகேட், அந்த 30வது வருஷம் சர்க்கரை நோய் 20 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் 30% பேர், எல்லாரையும் நான் சொல்லலை, 30% பேர் சிறுநீரக நோயிலோ இல்லை என்றால் மாரடைப்பிலோ ஏதாவது ஒரு புற்றுநோயிலோ தாக்கக்கூடிய வாய்ப்பு 30% பேருக்கு கட்டாயம் உண்டு என்கிறது அறிவியல். இன்னைக்கு ஆயுட்காலம் 75 தாண்டிருச்சு, 80 போயிடுவோம். 40 வயசுல டயபெட்டிக்னு வந்தாச்சுன்னா 40ல இன்னைக்கு நிறைய பேருக்கு வருது. அப்போ சர்க்கரையை நீ கட்டுப்படுத்தல அப்படின்னா 60 வயசுல இது எதுக்குள்ளேயே சிக்கிடுவோம். 60 வயசுல சிறுநீரக நோய், மாரடைப்பு, ஏதோ புற்றுநோய் வந்தான்னா அப்ப இருக்கக்கூடிய மன உளைச்சல் இருக்கு இல்லையா, நோய் கொடுக்கக்கூடிய வலி வேற, மனம் கொடுக்கக்கூடிய வலி, அதை பார்த்து கொள்ள நமக்கு ஒரு தட்டி கொடுக்க பிள்ளைகள் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு இன்னும் பல்வேறு சிக்கல்களோடு அந்த குழந்தைகள் இருக்கலாம், அவங்க வரமாட்டாங்க. அப்ப தனித்து இருந்து நோயாலும் சமூக அழுத்தத்தாலும் பணத்தின் அழுத்தத்தினாலும் வலியோடு இருக்கக்கூடிய காலம் நமக்கு வந்துடும். இப்போ சர்க்கரை வியாதியா, இனிப்பு வேண்டாம்னு விட்டுருவோம். ஸோ முதல் விஷயம், இனிப்பு என்றால் பழங்களை நல்லா எடுத்தோம். சின்ன பிள்ளைகளுக்கு தேன் கொடுங்க, கருப்பட்டி கொடுங்க, பனங்க வெல்லம் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு முன்னாடி சொல்லிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உப்பு ஒரு பொருளை பாதுகாக்கும். அந்த உப்பு பொருளை பாதுகாக்கும் என்பதால உப்பு போடலைன்னா அது குப்பையில போட வேண்டி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சோத்துல என்ன உப்பு போடல, குப்பையில கொண்டு கொட்டுன்னு எவனா சொன்னானா இனிமேல் அவன் தலையில கொட்டுக்காத.
உணவு இனிமேல் உப்பு பாதியாத்தான் எடுக்கணும். உங்க வீட்டில் யாராவது வந்து ஏங்க உப்பு போடலையா அப்படின்னு கேட்டா உங்க வீட்டு உணவு நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒரு நாளைக்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்றது ஒரு நாளைக்கு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க 4 கிராம் உப்பு தான் பயன்படுத்தணும். ஒரு ஆள் 4 கிராம் உப்பு பயன்படுத்தும். நல்லா வீட்டில் போய் பெண்கள்லாம் இருக்கீங்க, கால்குலேட் பண்ணி பாருங்க. 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டில் ஒரே மாசத்துல காலி ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? ஆவரேஜா ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்றான் ஒரு மாசம். 250 கிராம் ஒரு மாசம் சாப்பிட்டா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 கிராம் சாப்பிட்றாங்க. அது நேரடி உப்பு. இதை தவிர கீரையில உப்பு இருக்கு, சாதத்துல உப்பு இருக்கு, காய்கறியில இருக்கு, ஏன் கோல்கேட் பேஸ்ட்ல உப்பு இருக்கு, எல்லாத்தையும் உப்பு இருக்கு. எல்லா உப்பும் சேர்ந்ததுன்னா ஒரு நாளைக்கு 4 கிராம் எடுக்கிறதுக்கு நம்ம 10 கிராம் எடுக்கிறோம். இந்த உப்பு கூட கூட ஏற்கனவே சர்க்கரை இருந்து இரத்த கொதிப்பு இருந்ததுன்னா இந்த உப்பு உணவில் கூட கூட அவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கு, சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கு, கட்டுப்பாடு இல்லாத இரத்த கொதிப்பு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். நண்பர்களே, இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது முதல் விஷயம் ஒரு புஸ்தகம் இருக்கணும் உங்கள்கிட்ட. 2வது விஷயம், வீட்டுக்கு போய் இனிமேல் இனிப்பு வேண்டாம், உப்பு பாதி என்கிற புரிதல் இருக்கணும். அது டேக் ஹோம் மெசேஜா நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா கேட்டுட்டு போயிட்டு அடுத்து மறந்து போடுறதுல பிரயோஜனம் இல்லை. மெல்ல 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 மாற்றத்தை கொண்டு வரணும். மிக அதிகமா எதை எடுத்துக்கலாம்? கசப்பும் துவர்ப்பும். கசப்பும் துவர்ப்பும் நிறைய இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு வாரத்தில் நம்ம எத்தனை உணவு கசப்பாவும் துவர்ப்பாவும் சாப்பிட்டோம்? இருக்காது. நம்ம சார் நான் பாவக்காய் சாப்பிட்டேன் சார். பாவக்காய் எப்படி? எங்க வீட்டில் பாவக்காய் அப்படி தேனா இருக்கும். பாவக்காவை கட் பண்ணி வெள்ளத்தை போட்டு எண்ணெயில் வதக்கி அப்படி இனிப்பாக்கி கொடுப்பாங்களாம். அது பாவக்காவையும் சாவடிச்சு நம்மளையும் சாவடிக்கிற விஷயம். பாவக்காய்னா கசப்பா இருக்கணும். பாவக்காய் பொரியல் கசப்பா இருக்கணும். அந்த கசப்புல தான் மொமார்டின் ஷரண்டின் அப்படின்னு 2 ஆல்கலைட் இருக்கு. அந்த மொமார்டின் ஷரண்டின் இருந்தாதான் சக்கரை வியாதிக்கு நல்லது, கணையத்துக்கு நல்லது. வாழைப்பூனா துவர்த்து இருக்கணும். துவர்த்தல் என்றால் தமிழ்ல உலர்தல்னு அர்த்தம். உலர்ந்து அந்த துவர்த்து போன உணவு நம்ம உடம்புல போச்சுன்னா பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய அதிக இரத்தப்போக்கு அது போகும். அதிகமான கழிச்சல் இருந்து அதை குறைக்கிறதுக்கு துவர்ப்பான உணவு வேணும். ஸோ கசப்பும் துவர்ப்பும் அதிகமாக வச்சுப்போம், இனிப்பும் உப்பையும் குறைத்துக் கொள்வோம். நடுவில் 2 இருக்க, புளிப்பு காரம். அதை மிதமாக இருக்கணும். அது மிதமாக இருக்கணும். புளிப்பில் நிறைய சத்து இருக்கு. சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சம்பழம் எடுத்தா சிட்ரிக் ஆசிட், தக்காளி பழம் எடுத்தா ஆக்சாலிக் ஆசிட், புளி எடுத்தீங்கன்னா டாட்டாரிக் ஆசிட், எல்லாமே அமிலம் தான். அந்த அமிலத்தில் காய்கறிகள் வேகும் போது அந்த காய்கறிகளினுடைய சத்து வீணாகாது. சாம்பார் ரசத்தை கட் பண்ணி புளியில போட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் அதனுடைய இயல்பு பராமரிக்கப்படும். ஸோ அதை நடுவில் இருக்கிற புளிப்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. காரம் மிதமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த காரத்திலும் மிளகினுடைய காரம் எடுத்துக்கொள்ளும். எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே குறுமிளகை பயன்படுத்துவோம். மிளகா வத்தல் நமக்கு வேண்டாம், அதிகம் வேண்டாம், குறைவாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நண்பர்களே, நாம் இப்படி பார்த்து 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 உணவை திட்டமிடணும். பழங்கள் பிரதானமாக இருக்கணும், கீரை அதிகமாக இருக்கணும், காய்கறிகள் அதிகமாக இருக்கணும். புலால் என்றால் முதலில் நம் முன்னால் நிற்க வேண்டியது மீன்கள். மீன் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். கோழிக்கறி எடுக்கிறோம்னா காங்கேயம்ல ஒரு கருப்பு கோழி இருக்கு, கடக்நாத் கோழிம்பாங்க. அந்த கடக்நாத் கோழியினுடைய கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும். அந்த கடக்நாத் கோழியை வெட்டினா உள்ள இருக்கிற அந்த சதை பகுதி வந்து கருஞ்செம்மையாக இருக்குது. அந்த கோழி மருத்துவ குணமுடையதுன்னு சித்த மருத்துவத்தில் சொல்றாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். புலால் எடுக்கும் பொழுது அதற்கேற்ற உடல் உழைப்பு இருக்கணும். நான் நல்லா ராத்திரி 1 மணிக்கு போயிட்டு மட்டன் பிரியாணியும் ஒரு சிக்கன் சுக்காவும் சாப்பிட்டுட்டு புலால் சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதை சாப்பிடுவதற்குரிய உடல் உழைப்போடு சாப்பிட்டுட்டு அதை உடல் உழைப்பும் சரியாக வைத்துக் கொள்ளணும். காய்கறிகள் வெஜிடேரியன் சொன்னால் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கொள்ளணும். இப்படி உணவை நாம் வந்து சீரமைத்தால் நம்முடைய அந்த மிகினும் குறையினும் சொல்லக்கூடிய வலி அழல் ஐயம் வந்து சீராக இருக்கும். வலிங்கிற வாதம் கூடுச்சுன்னா மூட்டு வலி, வலி கூடுச்சுன்னா என்ன ஆகும்? கை காலில் மூட்டில் வலி, சொடக்க விட முடியாது, கால் முட்டி நெட்டி உடையிறது, அதில் எண்ணெய் தன்மை பிசுபிசுப்பு தன்மை குறையிறது. அந்த எண்ணெய் தன்மை குறையும் போது அந்த டிஸ்க் லேசாக நகண்டுச்சுன்னா நரம்பு பிடிக்குது, உடனே சயாட்டிக்கா கால் நரம்பு வருது. அடிப்படை காரணம் என்னன்னா அந்த தேவையான பிசுபிசுப்பு தன்மை அதில் இல்லாத அளவுக்கு உலர்ந்து போதல். அந்த வாதத்தன்மையை கூட விடக்கூடாது. இப்போ உணவுல புளி துவர் விஞ்சிக்கின் வாதம் அப்படின்னு சொல்லியிருக்கான். புளிப்பையும் துவர்ப்பையும் கூட எடுத்தோம்னா அந்த வாதம் கூடும்.
அப்போ நம்ம 50 வயசுக்கு மேலே இருக்கா, புளிப்பை குறைச்சிக்கணும், வத்த குழம்பு வேண்டாம், கார குழம்பு வேண்டாம், புளியோதரை வேண்டாம், நாம தான் முடிவெடுக்கணும். என்னுடைய வலி கூட இருக்கு வேண்டாம், இல்லை சார் கபம் தான் கூட இருக்கு, ரொம்ப நெஞ்சில் சளி சேர்ந்துருக்கு, எப்போ பார்த்தாலும் தொண்டையில் அலட்சி சளி இருக்கிறது, அப்போ கபம் குறைக்கணும்னா கபத்தை கூட்டக்கூடிய பொருள் முதல்ல இனிப்பு. இனிப்பை முதல்ல குடிச்சிடணும். இனிப்பு எப்படி உருவாகுதுன்னா மண்பூதமும் நீர்பூதமும் சேர்ந்து இனிப்பு உருவாதுங்கிறான். மண்ணும் நீரும் சேர்ந்தா இனிப்பு, நீரும் தீயும் சேர்ந்தால் உப்பு. எங்களுடைய சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையே பஞ்சபூதங்களால் தான் 6 சுவையும், அந்த 6 சுவையினால் தான் இந்த வலி அழல் ஐயம். அப்போ எப்படி கனெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. அப்போ நம்ம உடலுக்கு என்ன தேவையோ, நமக்கு உடம்புக்குள்ள நீர் வேண்டாம் அப்படின்னா இனிப்பை குறைத்தாகணும். அப்படி ஒரு வேளை உணவையும் நாம் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. சற்றே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது.